என்ன இது? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு 2 கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவான். மேடம், ஏய், நீ எதுக்குடி இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வர? அங்க விக்ரம் கூட இருக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மேடம், விக்ரம் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்ன உடனே இங்க இருந்து கிளம்ப சொன்னாரு. கவலைப்படாதீங்க மேடம், நான் மிட் நைட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா போறேன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஏய், விக்ரம் கொடுத்த பணத்தை நீயே வச்சுக்கோ. காலையில நீ மனமேடை ஏறிட்டா விக்ரம் உனக்கு தாலி கட்டிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு 50 லட்சம் தரேன். மேடம், விக்ரம் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல மேடம். அவர் நீ இன்னும் போகலையான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இத பாரு, விக்ரம் அவன் தம்பி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அத பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. கண்டிப்பா விக்ரம் உன் கழுத்துல தாலி கட்டுவான். மேடம், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லாத்தையும் விட அந்த வினோதா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அவன் கூப்பிட்டு நான் போகலன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் மேடம். ஏய், அவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மண்டபத்துக்கு வந்தாதானே? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாண்டி, இந்நேரம் நான் அனுப்புன ஆளுங்க அவனை தூக்கி இருப்பானுங்க. நீ அவனை பத்தி யோசிக்கிறத மறந்துட்டு மனப்பொண்ணா லட்சணமா இரு. இதோ பாரு, போன் வந்துருச்சு. ஆளை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு, ஆளை தூக்கியாச்சா? மேடம், மொத்த பிளான் சொதப்பிச்சு மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், நீங்க சொன்னபடி ஹோட்டல் வாசல்ல இருந்து ஃபாலோ பண்ணே வந்த மேடம். ஆளே இல்லாத இடத்துல அவனை சுத்து போட்டோம் மேடம். இந்த செல்லத்தை இழுத்துட்டு வாங்கடா நம்ம இடத்துக்கு. ஏய், ஒழுங்கா அமைதியா வந்துரு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, பாலம் பாலமா அப்படியே அறுத்து போட்டுருவேன். ஏய், இழுத்துட்டு வாங்கடா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடி வந்துட்டோம் மேடம் நாங்க. அப்போ அவனை அங்கேயே விட்டு வந்துட்டோம் மேடம் நாங்க. முட்டாள் முட்டாள், அடி முட்டாளுங்கடா நீங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ, உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சி, போனவே. என்னடா நீங்க வள வள கொல கொலன்னு பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கீங்க? அட்ட பாவி, இந்த ஆளுக்கு மட்டும் எங்க இருந்து சரக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியலையே. ச்சே, நமக்கு கிடைக்காம போச்சே. வர்றேன் இரு. நல்லா பொறி பறக்குற மாதிரி குத்து பாட்டா போடுங்கடா. அவ்வளவுதானே? குத்து சாங் ஸ்ட்ராங். மாமா, இங்க வாங்க. யாரும் ஆடக்கூடாது. ஏய், யாரும் ஆடக்கூடாது. ஏய், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நான் மட்டும் தான் ஆடுவேன். ஏய், யாரும் ஆடக்கூடாது. நான் போறேன் ஸ்டெப். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம மூக்கு முட்டை இப்படி குடிச்சிட்டு வந்து
எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. ச்சே, பா பொண்ணெல்லாம் நம்பிட்டு இருந்தனா தலையில முக்காட போட்டுக்கிட்டு முச்சந்திக்கு போக வேண்டியதுதான். இப்ப என்னாச்சுக்கா? ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய், கோவப்படாம பின்ன கொஞ்சம் சொல்றியா? விஜய் ஐஸ்வர்யா கல்யாணத்தை நிறுத்த நாம போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல குடிச்சு எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டியா? நல்லா ஞாபகம் இருக்குதுக்கா எனக்கு. என்னக்கா இப்படி கேக்குற நீ? ஏதோ குத்தி கெட்டு போய் குடிச்சிட்டு ஆடிட்டேன். அதுக்காக என்ன இப்படிலாம் பேசலாமா? நீ மொத்தமா மறந்துடுவேனா நானு? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு சொல்லு. அதெல்லாம் நீ ஒண்ணும் கிழிக்க வேணாம். நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நாம போட்ட பிளான் படி நம்ம ஆளு வந்து ஐஸ்வர்யாவை கடத்திட்டு போயிட்டான். சூப்பர்கா, வேலையவே முடிச்சிட்ட. அதனாலதான் என்கிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்க. அப்படின்னா நாளைக்கு விஜய்க்கும் அஜித்துக்கும் கல்யாணம். விஜய்க்கும் ஐஸுக்கும் கல்யாணம். சாரிக்கா சாரிக்கா, நான் கரெக்டா சொல்றேன் இரு. விஜய்க்கும் அபிக்கும் கல்யாணம். ஐயோ இல்லடா, புதுசா வேற ஒரு சிக்கல் முளைச்சிருக்கு. புதுசா சிக்கலா? என்னக்கா சொல்ற? மகா எப்படியோ மோப்பம் புடிச்சு அனுவோட லவ்வரை தூக்கிட்டா. மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, உன் லவ்வரை அரெஸ்ட் பண்ணது போலீஸ் கிடையாது. அந்த மகா தான் போலீஸ் மாதிரி டிராமா போட்டு அவனை புடிச்சிருக்கா. போச்சு, எல்லாம் போச்சு. போலீஸ்னா கூட சமாளிச்சுக்கலாம், ஆனா இந்த மகாவெல்லாம் சமாளிக்கவே முடியாதே. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இவ ஒருத்தி உன்ன பயத்துல வளர ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேக்குறியா? அந்த மகாவை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். நான் இப்ப என்னக்கா பண்ணணும் சொல்லுக்கா? என்ன இந்த ரூம்லயும் ஆளை காணோம். எங்க போனோன்னே தெரியலையே. வயசு போய் இவ்வளவு நேரம் ஆகுது. மண்டபம் ஃபுல்லாவும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லைன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லி தேட வேண்டியதுதான். என்ன ஐஸ்வர்யா போன் ரிங் ஆகுது? யாருன்னு எடுத்து பாப்போம். ஓ மாம்சா, ஐசக்காரன்னு பத ஆரம்பிச்சிருப்பாரே. முகூர்த்தம் வரைக்கும் அவருக்கு அந்த டவுட்டே வரக்கூடாதே. என்ன பண்ணலாம்? பேசாம நாமே ஐச மாதிரி பேசிட வேண்டியதான். ஹலோ ஐசு, எங்க இருக்க ஐசு? உனக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லங்க, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? நான் தான் மண்டபம் ஃபுல்லா தேடினேனே, உன்னை எங்கேயுமே பார்க்க முடியலையே. அப்படி எங்கதான் இருக்க நீ? மண்டபம் முழுக்க தேடினீங்களா? நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன் ரெஸ்ட் ரூம் போறேன்னு. நான் போயிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தனா டான்ஸ் ஆடினதுல உடம்பெல்லாம் செம்ம பெயின். அதான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சொல்ற நீ? ரூம்ல இருக்கியா? நான் தான் உன்னோட ரூமுக்கு வந்து பார்த்தனே. தெரியலையே. நீங்க ரூமுக்கு வந்தப்போ நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடு. இப்ப நீ ரூம்ல தானே இருக்க, நான் உடனே அங்க வரைகிறேன். ஹலோ 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 விஜய், சொல்லு ஐசு. இப்ப நீங்க எதுக்கு இங்க வரீங்க? எங்க அத்தை, அம்மாவோட சின்னம்மா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க வந்தா ஏதாவது சொல்லுவாங்க. காலையில பாத்துக்கலாமே. அதெல்லாம் முடியாது ஐசு, இப்பவே நாங்க வரேன். சொன்னா கேளுங்க, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ என்ன இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க?
விடிஞ்சா நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அத நினைச்சுக்கிட்டே போய் படுத்து தூங்குங்க. காலையில பார்க்கலாம். ஓகேவா? சரி பாப்போம். குட் நைட். குட் நைட். அப்பாடா, ஐசா அவளோட ரூம்ல தான் இருக்கா. நான் தான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்டா சாமி. அவ குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன் விஜய் ஐஷு மேல இவ்ளோ அக்கறை காட்டுறானா? நாளைக்கு ஏன் கழுத்துல நீ தாலி கட்டிட்டன்னா ஏன் மேலயும் இவ்ளோ அக்கறை காட்டுவல்ல? அனி, ஏய் என்னடி ஆச்சு? என்ன என்னாச்சு ஸ்வேதா? சுபா என்ன ஆச்சுன்னு சொல்லு. அழாம என்னன்னு சொல்லு. மகா, ஹே, நேத்து நைட்ல இருந்தே நாங்க 2 பேருமே ஐஷுவ பார்க்கவே இல்ல. சரி, டயர்டா இருப்பா, தூங்கிட்டு இருப்பான்னு விட்டுட்டோம். ஆனா காலையில எந்திரிச்சு ரெடி பண்ணலான்னு பார்த்தா அவ இங்க இல்ல. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே இல்ல. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஹே, அழாதடி. நைட் எல்லார் கூடயும் டான்ஸ் ஆடிட்டு தானே இருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு காணோம்னா இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன மகா சொல்ற? அப்போ ஐசா யாரா கடத்திருப்பாங்கன்னு சொல்றியா? யாராவதுன்னு நான் ஏன் நினைக்க போறேன்? கண்டிப்பா அது நந்தினி அம்மா வேலையா தான் இருக்கும். அவங்கதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பண்ணிருப்பாங்க. அண்ணி, ஐசா காணுங்கிற விஷயம் மண்டபத்துல வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல மகா, எனக்கும் சுபாக்கும் மட்டும் தான் தெரியும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. அண்ணா, நீங்க சுபாவையும் அண்ணியையும் பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மகா, அக்கா, நீ மட்டும் எங்க தனியா போற? நானும் உன் கூட வரேன். அண்ணா வேண்டாம் அண்ணா, இத நானே பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க அப்ப வாங்க. சரியா? நீங்க இங்கே இருந்து அண்ணியையும் சுபாவையும் பாத்துக்கோங்கண்ணா. மகா, கொஞ்சம் சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஐஷுவ காணுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். கவலைப்படாதீங்க அண்ணி, அதுக்குள்ள நான் ஐசாக்காவோட வரேன். போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு மகா. என்னமோ இவங்க தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி எப்படி கிளம்பி வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் தள்ளு. என்ன அழகாயிட்டீங்க போல. மாமா, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயம் நீ என்கிட்ட பேச வேணா. முதல்ல நீ கிளம்பு. பரவாயில்ல குட்டி பாஸ், நான் வெளியே வெயிட் பண்றேன். பெருமாள், பரவாயில்ல, பேசிட்டு வாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பு. எனக்கு டைம் இல்லை. இப்படி அவசரப்பட்டா எப்படி மாமா? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்ல போற விஷயத்த இல்ல நான் காட்ட போற விஷயத்த பாருங்க. இந்தாங்க மாமா, இந்த வீடியோவை தான் சொன்னேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். மாமா, இங்க பாத்தீங்களா யாருன்னு? உங்க ஆசை காதலி ஐஸ்வர்யா இப்போ என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. ஏ ஐசக்கா, இந்த வீடியோவை நம்ம விஜய் மாமா கிட்ட தான் காட்ட போறேன். எங்க ஹாய் சொல்லு பாப்போம். அட ஹாய் சொல்லு. மாமா இங்க பாருங்களேன், பூரா ரவுடி பசங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாவம் ஐசக்கா. அப்படியே கொல்ல போறடி. அப்படியே எனக்கு கொன்னிடு மாமா, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் செத்தா அங்க உன் ஆசை ஐஸ்வர்யாவும் செத்துருவா. ஏண்டி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? அப்படி உனக்கு என்ன தாண்டி வேணும்? நீதான்
நீ தான் வேணும் மாமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இத விட்டு நான் வேற என்ன கேட்க போறேன் சொல்லு. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, விருப்பம் இல்லன்னு விட்டுட்டு போக மாட்டியா? எதுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு மாமா இவ்ளோ கோவப்படுற? இந்த அளவுக்கு கோவப்பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும் சொல்லு. ஏய், முதல்ல இந்த மாதிரி உரிமையோட பேசுறத நிப்பாட்டு. எனக்கு செம்ம கடுப்பாகுது. வேற எப்படி பேசினா மாமா உங்களுக்கு பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க, நான் அப்படியே பேசுறேன். வெச்சி, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி? இங்க பாரு, உன்கிட்ட வெட்டியா பேச எனக்கு நேரம். அதெல்லாம் ஃபுல் செட்டப்போட தான் வந்திருக்கேன். நீங்க தாலி கட்டும் போது கெட்டி மேலும் வேணும்னா கூட சொல்லுங்க. போன்ல ஆடியோ வச்சிருக்கேன், போட்டு விடுறேன். மெதுவா அழகா கட்டுங்க மாமா. இப்போ இந்த தாலிய வாங்கி என் கழுத்துல கட்ட போறீங்களா, இல்ல ரவுடிங்களுக்கு போன் பண்ணி ஆயுஷு கதைய முடிச்சிட சொல்லவா? என்ன குட்டி பாஸ், என்னாச்சு? யோ, இவ என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கா தெரியுமா? முதல்ல இந்த வீடியோ பா. வீடியோவா? அடி பாவி, இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு தான் சாதாரணமா உள்ள வந்து கொஞ்சம் பேசணும்னு என்ன வெளியே போக சொல்லியா? யோ பெருமாள், கூட சண்டை போட நேரம் இல்ல. முதல்ல நம்ம ஐசா காப்பாத்தியா? ஆமா பாஸ். ஏதாவது கயிறு இருக்கான்னு பாரு. என்ன குட்டி, சீக்கிரம் குட்டி பாஸ், கயிறு. அவ கை கால பெருமாள், இந்த வாயில விட்டு. சரி, வா போலாம். பாரு, அழாத சுபா. அதான் மகா போயிருக்கால, கண்டிப்பா ஐஷுவா கூட்டிட்டு வந்துருவா. எப்படி அண்ணே? ஐசக்கா எங்க போச்சுன்னு மகா அக்காக்கு எப்படி தெரியும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அண்ணே. மகா மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வேற நெருங்க போகுது. மகா ஐஸ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐசு, ஐசு. ஐயோ, மாட்ட போறோம். என்ன பண்ற? அத்தை சொல்லுங்க. அம்மாடி ஸ்வேதா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சடங்கு செய்யணும், பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னு பாக்க சொன்னாங்க. கதவு திறமா. அத்தை, ஐஷு இப்பதான் புடவையே கட்டிட்டு இருக்கா. நீங்க போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். என்னது, இப்பதான் புடவையே கட்டுறாளா? இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா தெரியாது அவளுக்கு? அங்க ஐயர் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிட ஆரம்பிச்சிருவாருமா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் அத்தை. ஏற்கனவே புடவை கட்டினது கொஞ்சம் சுருக்கா ஆயிடுச்சு. இப்ப நான் முதல்ல இருந்து கட்டி விடுறேன். சரி ஸ்வேதா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக சொல்லு, நான் முன்னாடி போறேன். சரி. அண்ணே, இந்த ஒரு தடவை எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. அடுத்து எப்படியோ ஒரு 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ அம்மா திரும்ப வரதான் போறாங்க. அப்ப என்ன அண்ணி பண்ணுவீங்க? பயப்படாத சுபா, அதுக்குள்ள மகா வந்துருவா, நம்ம நம்புவோம்.
பொண்ணு ரெடி ஆயிட்டா, நீங்க சொல்றப்ப நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் சொல்லும் போது அழிச்சிட்டு வாங்க. என்னக்கா அது பொண்ணை காணணும் ஐயோ அம்மானு பதவி கத்திக்கிட்டு வரணும்னு பார்த்தா பொறுமையா வந்து ஐயர்கிட்ட பொண்ணு ரெடின்னு சொல்லுது. டேய், அப்படி இல்லடா, எனக்கு என்னவோ அவ சமாளிக்கிற மாதிரி தோணுது. அப்படியா சொல்ற? ஆனா பொண்ணு ரெடியா இருக்கான்னு உறுதியா சொல்றாளேக்கா. டேய், ஐஸ்வர்யா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நீயே சொல்லு, அவளால எப்படி இங்க வர முடியும்? இந்த ஜோதி கண்டிப்பா நடிக்கிறாடா. கரெக்ட் தான்க்கா, வெளியில சொன்ன அசிங்கமா போயிடுன்னு கமக்கமா இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், ஐயரு பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுவார்ல, அவ எப்படி பொண்ணை கூட்டிட்டு வருவான்னு நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தூக்குல தொங்க போகுதுங்க. அக்கா, அனு ரெடி ஆயிட்டாளா இல்லையா? அவ முன்னாடியே ரெடி ஆயிட்டா ஜோதி. ஐயர் சொன்னதும் நானே போய் கூட்டிட்டு வரேன். அக்கா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மாமா, இப்படி நடந்துட்டே இருந்தா என்ன ஆயிட போகுது? என் கட்ட அவுத்து விடு. 2 பேரும் இப்படியே ஒன்னா போய் மணமடையில உட்கார்ந்துடலாம். என்ன சொல்ற? ஐஷு வர்ற வரைக்கும் இவளை எங்கேயே வச்சிருக்கணும். வெளியே விட்டோம்னா ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணுவான். என்ன மாமா யோசிக்கிற? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. ஐஸ்வர்யா உனக்கு எந்த வகையிலும் பொருத்தமானவளே கிடையாது. வேணும்னா நீயே யோசிச்சு பாரு. ஐஸ்வர்யா இது வரைக்கும் உனக்காக என்ன பண்ணிருக்கா? அதுவே என்ன பாரு, உனக்காக கொலை பண்ற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பண்ற? ஏன்னா உன்னோட ஒர்த் அப்படி. உன்னோட லெவல் உனக்கே தெரியல மாமா. போயும் போயும் அந்த ஐஸ்வர்யாக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறியே. ஏடி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இந்த லவ்வுக்கு ஒர்த்து லெவல்னு எதுவுமே கிடையாது. ஒருத்தங்களை பிடிச்சு போச்சுன்னா அது அவ்வளவுதான். ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிதான் உன்னை எனக்கு பிடிக்கலங்கிறது. ரொம்ப சிம்பிளா கடந்து போக வேண்டிய விஷயத்த நீ தாண்டி இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க. எனக்கு என்னமோ இந்த சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் உனக்கு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த மண்டக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, மண்டக்குள்ள அதான் பைத்தியம் 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 பைத்தியம். விஜய், உன்னை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எனக்கே சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றியா? நான் என்ன சைக்கோவா? சைக்கோவா? சைக்கோவா சொல்லு. இதோ இப்ப பண்ணிட்டு இருக்கியே, இதுக்கு பேர் என்ன? சொல்லு, இதுக்கு பேர் என்ன? ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். உன்கிட்டதான் அந்த ரெண்டுமே இல்லையே. வேற என்ன சொல்றது உன்ன? நீ நல்ல நிதானமான மனநிலையில இருக்கிறவளா இருந்தா ஏன் ஐசெல்லாம் நீ கடத்திருக்க போற? சொல்லுடி, ஏன் கடத்திருக்க போற? ஐயோ அக்கா, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். இதோ பொண்ணே வந்தாச்சு.
நம்ம ஐஷு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கால்ல? ஆமாக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? அந்த ஐஸ் எப்படி இங்க வந்தா? எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? நானும் உன் கூட இங்க தானே இருக்கேன். முதல்ல அந்த ஜிம்காரனுக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரி. அக்கா, போன் எடுக்க மாட்டேன்றாங்க. போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அவனும் நம்மள கவுத்து விட்டுட்டானா? எத்தனை வழியில இவளுக்கு கேட்ட போட்டாலும் எலி மாதிரி புது வளைய நோண்டி வெளியில வந்துட்டே இருக்கா. இவள ஒரேடியா அழிச்சாதாண்டா எனக்கு நிம்மதி. சரி ஐசுவா. என்னத்த ஒரே குழப்பமா இருக்கா? எப்படி நம்ம பிளான் எல்லாம் மண்ணா போச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கோ? டவுட்டே வேணாம். உங்க மொத்த பிளான்லயும் ஓட்டைய போட்டு கவுத்து விட்டது வேற யாரும் இல்ல, நான் தான். ஏய், ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் நான் சொல்ல போறத முழுசா கேட்டுட்டு மொத்தமா கத்திக்கங்க. ஏய், என்ன எங்க அக்கா கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. அங்கிள், நீங்க ஏதாவது செய்யணும்னா உங்க பெரிய மாப்பிள்ள இருக்காருல்ல விக்ரம், அவரைத்தான் நீங்க முதல்ல ஏதாவது செய்யணும். அப்படியே அத்தையோட ஆசி பெற்ற மருமக இருப்பாளே அபி, அவளையும் ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் மகா கிட்ட வாங்க. ஏன்னா அபி கிட்ட இருந்த போனை புடுங்கிட்டு போய் தான் ஐசக்கா இருக்கிற இடத்தையே நாங்க கண்டுபிடிச்சோம். ஏய், நீ என்ன பண்ணாலும் சரிடி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், நடக்க விடவே மாட்டேன். நீங்க என்ன கத்துனாலும் வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய்க்கும் என் அக்காக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அது மட்டும் இல்ல, விக்ரம்க்கும் அனுவுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவும் இந்த மகா ஏற்பாடு பண்ணிட்டா. ஏ அனு, உனக்காக நான் எவ்வளோ பண்ணிருக்கேன்டி. ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. வரேன் வரேன், இரு. அத்தை, உங்க ஆட்டோ எல்லாம் இத்தோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அனாவசியமா எதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காம அழகா வந்து உங்க புள்ளைக்கு அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டேய், என்னடா இந்த அனுவை இன்னும் காணோம்?
ஒருவேளை அவளும் நம்மள கால வாரிட்டாளா? அப்படிலாம் இருக்காதுக்கா. நீ தானே சொன்ன விக்ரம் வந்ததுக்கு பின்னாடி வான்னு. அதுக்காக தான் அந்த புள்ள லேட் பண்ணது போல. அண்ணா அங்க பாருங்கண்ணா. சொல்லு மகா. இன்னும் வந்துட்டான். ஆமா மகா, சொன்ன டைமுக்கு வந்துட்டான். சீக்கிரம் போய் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து. பொண்ணு வந்தாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க போட்ட எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு. அந்த மகாவும் விக்ரம் அம்மாவும் போய் ஐஸ்வர்யாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. விஜய் கால்ல கூட விழுந்து கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவர் என்ன கட்டிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏய், எதுக்குடி பழற? எதுவும் முடிஞ்சு போயிடல. இப்பவும் நீ விஜய கல்யாணம் பண்ணிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலியே கட்ட போறாங்க. ஊரே பார்க்க ரெண்டு பேரும் மனமேடையில இருக்கும் போது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. ஆனா அதுக்கு நீ தயாரா இருக்கணும். நீ தயாரா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆண்டி, விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, விஜய் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட போறப்போ நீ அவளை சுட்டுடு. என்னது சுடணுமா? பாத்தியா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், எதுக்கும் தயாரா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு. இப்ப பயப்படுற பாத்தியா? இப்ப சொல்லு, விஜய் உனக்கு வேணும்னா வேற வழி என்னதான் இருக்கு? இங்க பாரு அபி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி விஜய்க்கும் உனக்கும் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ ஐஸ்வர்யாவை சுட்டுடுவியா? சரி ஆண்டி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நான் இத பண்றேன். சூப்பர் அபி. தைரியமா பண்ண அபி, நான் இருக்கேன். விஜய் உனக்குதான்.
மகா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்ன நீ இது வரைக்கும் தோத்ததே இல்லையா? எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சிட்டேவா இருந்திருக்க இல்லல்ல? அப்புறம் எதுக்காக இப்ப மட்டும் தோத்து போயிட்டோன்னு நீயே டிசைட் பண்ணிட்ட? இப்ப என்ன, விஜய் அபி கழுத்துல தாலி கட்டிட்டாரா? இல்ல விக்ரம் தான் அனு கழுத்துல தாலி கட்டிட்டாரா? இதெல்லாம் நடந்தா தானே நீ தோத்து போயிட்டதா அர்த்தம். ஆனா அதெல்லாம் இன்னும் நடக்கல. அப்போ உனக்கான டைம் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம். உன் கையில இருக்கிற கொஞ்ச டைம்குள்ள என்ன பண்ண முடியும்னு யோசி. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏண்டி, கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற அவங்களுக்கே இவ்ளோ வழி கிடைக்கும் போது நல்லது பண்ணணும்னு யோசிக்கிற உனக்கு ஒரு வழி கூடவா இல்லாம போயிரும்? முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு நல்லா யோசி. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே என் பொண்ணோட கல்யாணம் 2 தடவை நின்னு போச்சு. இந்த தடவையும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா இந்த ஊரே அவளை ராசி இல்லாதவன்னு பேசுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க பொண்ணு ராசி இல்லாதவ தானே. இங்க பாருங்க, தேவையில்லாம என் அக்காவை இன்னொரு தடவை ராசி இல்லாதவன் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அப்படிதாண்டி சொல்லுவேன். அவ ராசி இல்லாதவ, ராசி இல்லாதவ, ராசி இல்லாதவ. இல்லனா எப்ப பார்த்தாலும் மாலையும் கழுத்துமா இருக்கும் போதே ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போகுமா? வந்துட்டா பெருசா பேசுறது. ஏன் சம்பந்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி இவ்ளோ பெரிய சபையில நிக்க வச்சு உங்க வாயால இப்படி சொல்றீங்களே, இது அந்த கடவுள் கூட அடுக்காது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க அப்படியே கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க என்ன டிராமா போட்டாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. ஆனா என்னமா நீ? நானும் அப்ப எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரு பேசலாம் எதிர்முனையா பேசிட்டு இருக்க? அம்மா பொண்ணு மாப்பிள்ளை மனவர வரையும் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? பேசாம கல்யாணத்தை பண்ணி வைங்க. அதானே, மூத்தவளை வச்சுக்கிட்டு இளையவளுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் ஊருக்குள்ள நடக்காத விஷயமா என்ன? அவங்க மனமேட வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்காம போறதெல்லாம் ரொம்ப அநியாயமெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விவகாரம். இதுல நீங்க எல்லாம் தலையிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னப்பா ஜிகே, உன் மனைவி என்னப்பா இப்படி பேசுது? சபையில வச்சு இப்படிதான் பேசுவீங்களா? அத நாங்களாம் பாத்துட்டு போறோமா என்ன? நடைமுறையில தெரியல உனக்கு? அண்ணே, நீங்க கோச்சுக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடலாம். என்னங்க, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பயந்து பேசுறீங்க? நந்தினி, விட்டா உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காத. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெரியவங்க சொல்றத கேட்டுதான் முடிவெடுக்கணும். இந்த பாருமா, உங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கிறோம். ஏன்னா பிள்ளைய பெத்தவனி, உங்களை மீறி எந்த விஷயமும் நாங்க பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன, மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதானே? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்.
எனக்கு சம்மதம் தானே. ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. ஏன்னா திடீர்னு இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாராவது கட்டி வச்சுடுவோம்னா முதல்ல அந்த பொண்ணு பெத்தவங்களும் சம்மதிக்கணும்ல. அதுக்கு எதுக்கு வெளியாளுகிட்ட போய் நிக்கணுங்கிற? அதான் கணேசனுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்குல்ல. இப்ப வயிற்று வலி அவங்களுக்கு தானே. அவங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அடுத்து இருக்க 2 பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ண பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன மகா, நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் என் அக்கா. உங்க 2 பேர்ல யார் பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வாழ்க்கையை விட எனக்கு என் அக்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் விக்ரம். 2 முறை மனமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னா என் அக்காக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. கல்யாணம் நடக்காதது மட்டும் இல்ல விக்ரம், அதுக்கப்புறம் என் அக்கா என்ன முடிவு எடுப்பானே தெரியல. அவளை காப்பாத்தியே ஆகணும். அவ நல்லா வாழணும் விக்ரம். அவ இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிச்சதில்ல. நாங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுலயே படிப்பை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவளுக்காக நாங்க எந்த நல்லதுமே செஞ்சதில்ல விக்ரம். அவ வாழ்க்கைக்காக நான் இதை செஞ்சே ஆகணும் விக்ரம். மகா, அதான் நான் தான் சொல்றேன்ல, எங்க அம்மா கிட்ட சத்தியமா நான் பேசுறேன். விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க கையாலேயே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் மகா, நீ உங்க அக்கா வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் அவங்க வாழ்க்கையோட சேர்த்து நம்ம வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கிறேன். மகா, என்னால மேரேஜ் லைஃபை பத்தி யோசிக்க கூட முடியல. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த லைஃபே பிடிக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மகா. ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ ஒத்துக்காத, சரியா? இங்க பாரு, நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும் நான் நம்புறேன் மகா. வா போலாம். மகா, ஏன் மகா அப்படி பண்ண? நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? சாரி விக்ரம், இதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல. ஆனா என்னம்மா என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பொண்ணை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஜோதி, ரொம்ப சந்தோஷம் ஜோதி. சுபா, போய் கூட்டிட்டு வா. மகா வா. அப்படியே எல்லாரும் கோச்சிக்காம அவங்க இடத்துல உட்காருங்க. இருந்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க. டேய் விக்ரம், டைம் ஆயிடுச்சு, மேடைக்கு போ, சீக்கிரம் போ. அக்கா, என்
என்னக்கா இப்படி ஆகி போச்சு? ஒருத்தையே நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தோம். இவளுக்கு 2 பேருமே நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்து தொலைய போதுங்கக்கா. அபி உடனே இங்க வா. நான் அவ்வளவு சொல்லியும் கடைசியில உனக்கு உங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியமா போச்சுல்ல. நீ எனக்கு செஞ்ச இந்த துரோகத்தை மன்னிக்கவே மாட்டேன் மகா. நான் இப்ப இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். ஆனா என்னைக்குமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழவே முடியாது. இது சக்தி. அப்பாடா, ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரியே விக்ரமுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கும் ஐசுக்கும் கல்யாணம் ஆகுதுங்கிறத விட இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுதான் எனக்கு மன நிறைவா இருக்கு. தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாங்கல்ய தானம் பண்ணுங்க. கட்டுறேன். கெட்டி மேல சொல்லுங்க. கெட்டி மேல மாங்கல்யம் தந்துனா நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்தாமி சுபஹே த்வம் சஞ்சீவ சரதஸ்தௌ. விக்ரம், என்னாச்சு? ஏன் இன்னும் அதெல்லாம் போடாம வச்சிருக்கீங்க? என்னது? அதாங்க இந்த புதுசா கல்யாணம் ஆகி வரவங்க எல்லாம் வெல்கம் பண்ண போடுவாங்களே அது. என்ன போடுவாங்க? தெளிவா சொல்லு. என்னங்க நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? வீட்டுக்கு விளக்கேத்த வர பொண்ண வெல்கம் பண்றதுக்காக இந்த மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வான்னு இந்த பாட்டெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் இங்க கிடையாதா? எங்க இந்த மைக் செட்டுக்காரன்? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்ட்டு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, இந்த ஏரியாலலாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட முடியாது. இது கொஞ்சம் ரிச்சான மக்கள் இருக்கிற ஏரியா, அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ரிச்சான ஏரியாவா இருந்தா என்ன, வீட்டுக்கு வர மருமகளை வெல்கம் பண்றதெல்லாம் நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கிற கல்ச்சர் தானே. எங்க ஏரியாவில எல்லாம் இந்த பாட்டெல்லாம் இல்லாம யாரும் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு போனதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். அச்சச்சோ, என்ன மகா திடீர்னு இப்ப எப்படி சொல்றீங்க? ஏன் ஐசு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கடைசியில பாட்டு இல்லன்னா உள்ள வர மாட்டேன்னு சொல்லிடுவ போல இருக்க. பாட்டு இல்லனா என்ன, அதான் உங்க கைய பிடிச்சிட்டனே, அதுவே எனக்கு போதும். உங்க கைய பிடிச்சிட்டு நான் எங்க வேணாலும் வருவேன். ஆஹா.